வெல்கம் பேக் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் ப்ரோபோலிகா அப்படின்ற ஒரு இந்தி படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சின்ன தப்பை பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஜமீன்தாருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தவறான வியாதி இருக்கு. அந்த தவறான வியாதியை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அவரோட பொண்டாட்டி கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ட்ரை பண்றாரு. ஆனா போக போக தான் தெரியுது அந்த பொண்ணோட சுயரூபம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரோ பத்தி ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க. படம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோகிலிகா அப்படின்ற ஒரு இந்தி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்க போற லைக் இந்த வீடியோவை பல பேர்கிட்ட போய் காட்ட போகுது. அண்ட் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்தை ஒரு ரெண்டு கேங் இது யாரோட ஏரியா அப்படின்ற மாதிரி ஏரியா சண்டை போட்டுட்டு இருக்கத காட்டுறாங்க. அந்த சண்டையோட முடிவுல ஒரே ஒரு பையன் மட்டும் இறந்து போயிட்டான். இதனால இங்க சண்டை போட்ட எல்லா பசங்க மேலேயுமே போலீஸ்காரங்க கேஸ் போடுறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் தலைவரோட பையன் மேலதான் கேஸ் போட்டிருக்காங்க. அவருக்கு என்ன பண்றாரு, தான் பையனுக்காக போயிட்டு ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல என் பையன் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிருக்க மாட்டான், அவனை மட்டும் எப்படியாச்சும் விடுதலை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பையன் தான் மெயின் விட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி போலீஸ்காரங்க கேஸ் போட்டிருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கவுன்சிலரும் கையை பிரிச்சுட்டாரு. பட் இருந்தாலும் என்ன பண்றாரு, ஒரு 2-3 மாசத்துக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல போய் உன் பையனை பதுங்கி இருக்க சொல்லு. அதுக்குள்ள இந்த கேஸ பத்தி சில டீட்டெயில கலெக்ட் பண்ணி யாரு கொலை பண்ணா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இந்த கவுன்சிலரும் சொல்றாரு. சரின்ட்டு தான் பையன் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இல்ல நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். அப்புறம் வேற வழி இல்லாம ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு அந்த பையனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஜமீன்தாரை பத்தி சொல்லணும்னா இவன் ஒரு மாதிரியான ஜமீன்தார். எப்படின்னா ஹீரோவை பாக்குறப்பயே ஒரு எறும்பு கூட விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த எறும்பை பார்த்ததும் இத கொல்லவும் கூடாது, இது என் கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது, எப்படி இதை நான் சேவ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு கேள்வியோடையே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோ தன்னை பத்தியும் உங்க அப்பா பத்தியும் சொல்றப்ப உங்க அப்பனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், வா என் கூட ஒரு கேம் விளையாடு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. என்னன்னா இந்த எறும்பை நீ கொல்லவும் கூடாது, அது தப்பிச்சும் போக கூடாது, பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ சொல்றான், என்னால அது முடியாது, எனக்கு இந்த விளையாட்டு எல்லாம் தெரியாது அப்படின்றப்ப விளையாடுனா விளையாடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதட்டி பேசுறாரு. சரின்ட்டு இந்த பையனுக்கு என்ன பண்றான், அந்த எறும்பை பிடிக்கிறான். ஆனா அந்த எறும்பு இறந்து போயிட்டு அந்த எறும்பு இறந்து போனதுமே இந்த ஜமீன்தாருக்கு என்ன பண்றாரு, இந்த பையனை பார்த்து உன ட்ரெஸ் எல்லாம் கைட்டு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இந்த பையனுக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றப்ப, ஏண்டா ஒரு பாயில ஜீவனை கொன்னுட்டு சட்டையை அவுக்க மாட்டா, ஒரு பேண்ட் ஒரு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. இந்த பையனும் பயந்துட்டு என்ன பண்றான், தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு படத்தோட ஹீரோயின் வராங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரோட பொண்டாட்டி தான். அவங்கள பார்த்ததுமே சரி ட்ரெஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து கேட்கறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருப்பான். அந்த வேலைக்காரனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம்ல போய் விட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனுக்கு என்ன பண்றான், அந்த கெஸ்ட் ரூம்ல விட்றப்ப, டேய் நீ எத்தனை நாள் இங்க இருக்க போறேன்னு தெரியல, ஆனா பொண்ணு அந்த ஜமீன்தார்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, அந்த ஆளு ஒரு மாறி அப்படின்றான். அது மட்டும் இல்லாம அவங்க பொண்டாட்டி வேற மாதிரி பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா நைட் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார் பொண்டாட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ஜமீன்தார் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. அப்படி ரசிச்சிட்டு இருக்கப்ப தான் பொண்டாட்டி கிட்ட இன்னைக்கு உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பொதுவா ஒரு பொண்டாட்டியா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட்னு சொன்னாலே சந்தோஷப்படுவாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அட எதுக்கா இருந்தா என்ன, கேலியை விட்டுட்டு அடுத்து நடக்க போற சம்பவத்துக்கு ரெடி ஆக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஜமீன்தாரும் அவங்க ஒய்ஃபும் ஒன்னா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மணி 10 ஆகும் போது ஜமீன்தார் ரூம்குள்ள வந்து அந்த வீட்டோட வேலைக்காரன் வரான். வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப உனக்கு டைம் தரேன், இந்த நெக்லஸ் மட்டும் கட்டக்கூடாது, வேற என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜமீன்தார் வேலைக்காரனை தன்னோட ரூம்குள்ள விட்டுட்டு அவரு அந்த ரூமை விட்டு வெளில போறாரு. வெளியே போனதுக்கு அடுத்தது 7 ஸ்வரங்களை எடுத்து அழகா பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கப்ப உள்ள அந்த வேலைக்காரன் என்ன பண்றான், இந்த பொண்ணோட நகையை மட்டும் கழட்டாம மத்தபடி கிரண்னோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே கழட்டி அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜமீன்தார் நல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஜமீன்தார் பொண்டாட்டிய வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இப்ப
அப்படியே கட் பண்ணா நைட் பாத்தீங்கன்னா ஹீரோ தூக்கம் வராம அந்த வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா ஹீரோயின் தான் அந்த ரூம் ஜன்னல்ல இருந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. மறுநாள் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த வீட்டுல ஒரு குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துல உட்காந்து மீன்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பயும் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேனுது. என்னன்னா நேத்து நைட்டு இந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா மறுநாள் அந்த சோகம் எதுவுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் ஹீரோயின் முதலாளி அம்மா ஜமீன்தார் அம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கப்ப இங்க இருக்கிற வேலைக்காரனே நான் அப்படிதான் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட பேரையாச்சும் சொல்லி கூப்பிட அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பர்மிஷன் தராங்க. சரின்ட்டு ஹீரோ என்ன பண்றான், அந்த பொண்ணு கிட்ட அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றம் ஒண்ணு ஏற்படுது. ஆனா அது அந்த பொண்ணு கிட்ட சொல்ல பயந்து கிட்டு அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கான். அப்புறமேட்டு கிரண் அந்த இடத்தோட்டு போகலாம்னு சொல்லி ட்ரை பண்றப்ப இங்க இருந்தோ தைரியத்தை கண்டுபிடிச்சு தன் உடம்புக்குள்ள கேத்துக்கிட்டு கிரண் கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பேரழகிய அதுவும் அழகான பொண்ணு என்னோட பக்கத்துல நான் பார்த்ததே கிடையாது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் மனசுல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட போட்டு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, பரவாயில்லையே பையன் நல்லா தான் பேசுறான் அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப என்னங்க அப்புறம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரியும் உங்க கணவர் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்காரு. உனக்கு இது தேவையில்லாத கொஸ்டின், ஆனா ஒரு விஷயம் நீ என் கூட இருக்கிறது எனக்கு நல்ல ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த வீட்டோட பால்கனில இருந்து ஜமீன்தார் பாத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு இப்போ அப்படியே கட் பண்ணா கிரண் ஜமீன்தார் ரூமுக்கு போறப்ப டைம் ஆச்சு போய் ரெடி ஆகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட்ட பகலேப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா எனக்கு எப்போ மூடு வரும் தெரியாது போயிட்டு வா சீக்கிரம் பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எல்லாம் இப்படி நினைப்பீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா இப்படி நினைச்சதுக்கு இந்த ஜமீன்தார் வேலைக்காரனை விட்டு சம்பவம் பண்ண வச்சான். இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தா ஒரு சாட்டை எடுத்து அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தான் அடிடா அப்படின்ற மாதிரி தைரியமா நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கான், இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறப்ப நமக்கு பாத்தீங்கன்னா கிரண் பத்தி ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்றாங்க. கிரண் சின்ன பொண்ணா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்து போன அடுத்தது அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆளுக்கிட்ட இந்த பொண்ணை பணத்துக்காக வித்துட்டாங்க. அந்த ஆளுக்கு என்ன பண்றான், இந்த பொண்ணை வச்சு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஜமீன்தார் இந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போயிட்டு அதனால என்ன பண்றாரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தவங்க கிட்ட அதிக பணத்தை கொடுத்து இந்த திருமணமும் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணதுக்கு அடுத்தது முதராத்திரி ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதராத்திரியை தள்ளி வைக்கிறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா புதன்கிழமை, அப்புறம் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி முதலிரவு பண்ணாமையே இருக்காரு. அதனால இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா விரத்திக்கு ஏற்படுது. அதனால தான் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேலைக்காரன் கூட பொண்ணா இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி அதனால தான் இந்த ஜமீன்தாருக்கு என்ன பண்றாரு, தான் கையில சாப்பாடு இருந்தோ அந்த சாப்பாடு சாப்பிட முடியாம வீணாக்கிறதுக்கு வேற எவனாச்சும் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த வேலைக்காரன் கூட பொண்ணா இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கீரை பர வரைக்குமே நடந்ததுதான். ஆனா கீரை பந்த கடுத்தது ஏதோ இங்க ரெண்டு பேரும் நல்ல புருஷன் பொண்டாட்டி மாதிரி அந்யோன்யமா பழகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கீரனுக்கும் ஹீரோக்கும் இல்ல நெருக்கம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இதை எல்லாத்தையும் அந்த வேலைக்காரன் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அலையில்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம் சொல்லி பார்த்தவனுக்கு புதுசா பேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்த மாதிரி ஹீரோ இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு வேலைக்காரனும் ஒரு பக்கம் திட்டம் தீட்டிட்டு இருக்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜமீன்தார் மாடியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த இடத்துல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாரு. கட் பண்ணா இப்ப கிரண் பாத்தீங்கன்னா நகை போட முடியாது, வெறும் வெள்ளை போட கட்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்காரங்க இது சூசைடா இல்ல வேற யாராச்சும் கொலை பண்ணிட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட சாதகமா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு எனக்கு என்னமோ இந்த பொண்ணுக்காக நீ தான் அவனை கொலை பண்ணிருப்பான்னு தோணுது, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு போறாங்க. கைது பண்ணி கூட்டு போனப்போதான் கரெக்டா பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கான ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜமீன்தாருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு கால் தவறி கீழே வந்திருக்காரு. அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்படும் போது மயக்கம் வந்திருக்கு, அதுல இருந்து மாடியில குதிச்சு இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சரி நீ தப்பிச்சுட்ட வெளில போ அப்படின்ற மாதிரி ஹீரோப்பா அந்த இடத்தை விட்டு அனுப்புறாங்க. ஹீரோப்பும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு வராரு. வந்த அடுத்தது வாட்ஸ்லயே அந்த பொண்ணு கூட பொண்ணா இருக்கிற மாதிரி சம்பவம் பண்ற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி பாக்குறாரு. அட கனவு தானே, எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த பொண்ணோட ரூமுக்கு போறாரு. அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள இருந்து வேலைக்காரன் என்ன
பண்றான், டயர்டா பீடி பத்த வச்சுட்டு பெல்ல பாறான். வெளில பாக்குற ஹீரோக்கு என்ன பண்ணுது, கிரண் நமக்கு சீட் பண்ணிட்டு இத பாக்குற ஹீரோக்கு கிரண் நம்ம கிட்ட ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி தெரிய வருது. உடனே என்ன பண்றாரு, கிரணை பிடிச்சி சண்டை போடுறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, உள்ள வந்து 2 பேரும் பொண்ணா இருக்கலாம்னு சொல்லி தான் கூட்டான். பட் நான் வந்து உன்னை லவ் பண்றதாகவும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்ற மாதிரி பேசினதும் அவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இது எதுவுமே நம்பாம அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இது வரைக்கும் அம்பி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு அன்னியன் மாதிரி போட்டு பொழக்கிறானே, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் இப்ப இந்த இடத்துல ஹீரோ பத்தி ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவன் கிராமத்துல ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணும் தான் ஹீரோவை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோ கூட நெருங்கி நெருங்கி பழக்கிறப்பதான் அவன் ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளப்ப அப்படின்ட்டு தெரிய வருது. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்சு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிப்பா. கல்யாணம் பண்ண கடுத்தது அந்த மாப்பிள்ளை ஹீரோ கொலை பண்ணிடுப்பான். கொலை பண்ண கடுத்தது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்க ஹீரோக்கு தெரியாது இந்த மாப்பிள்ளைய கொலை பண்ணதை பொருத்தம் பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் தெரிய வரும் போதுதான் ஹீரோ என்ன பண்றான், ஒரு கலவரத்தை மாதிரி கிரியேட் பண்ணி முதல் சீன்ல ஒருத்தனை கொலை பண்ணாங்களே அதுதான் அவன் பார்த்தவன் போல இருக்கு, அவனை கொலை பண்ணிட்டான். சோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆக கூடாது அப்படின்ட்டு தான் அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, ஹீரோப்ப இந்த ஜமீன்தார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா ஜமீன்தாருக்கு இப்படி ஒரு இளமையான பொண்டாட்டி இவனுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. இங்க வந்துட்டு தான் புருஷன் செத்து கெடுத்ததாச்சும் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நினைச்சு பார்த்திருப்பா. ஆனா விதி யாரோ விட்டுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இறந்து போயிட்டா. சோ ஹீரோக்குள்ள இருக்கிற ஒரு சைக்கோ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவி பொண்ணு கொன்னுருச்சுன்னு தான் சொல்லணும். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கணும் அப்படி சொல்லி நினைச்சீங்கன்னா டெலிகிராம்ல கொடுக்குறேன், போய் மறக்காம பாருங்க. அங்கேயும் உங்களோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க. அடுத்து எந்த ஒரு படம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது